அபூர்வா ரவுடிகளுக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது பூமியை இன்னைக்கு தீர்த்து கட்டுங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த ரவுடி பசங்க தேடிட்டே இருக்கும்போது பூமி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கா. அவளை போய் துரத்துறாங்க வெட்டுறதுக்காக. வழியில கும்பலா ஒரு 4 லேடிஸ் வந்துகிட்டு இருக்காங்க ஆப்போசிட்ல. பூமி அவங்க கிட்ட எப்படியாவது என்னை காப்பாத்துங்க, அந்த லேடிஸ் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஏண்டா பட்ட பகல்ல ஒரு பொண்ணை கொலை பண்ண வரீங்களாடா, யாரு இல்லைன்னு நினச்சிட்டிங்களாடா, நாங்கள் இருக்கோண்டான்னு சொல்லிட்டு முந்தானை எடுத்து முடிச்சுக்கிட்டு இப்போ வாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரவுடிஸுங்க, அந்த பொண்ணு என்ன வேலை பண்ணியிருக்கா தெரியுமா, பல பேருடைய லைஃப்பை வாழ வைத்த அந்த கிரேட் சரச்சந்திராவை கொலை பண்ண பார்த்தவ. அவளை காப்பாற்ற பார்க்குறீங்களா? ஏன் டிவி பார்க்க மாட்டிங்களா, பேப்பர் படிக்க மாட்டிங்களா? இப்போ சொல்லுங்க, இவளை கொலை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்க, உடனே லேடிஸோ பூமி பக்கம் திரும்பி, அவர் உனக்கு என்ன துரோகம் பண்ணாருடி, உன்னை மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த பூமியில் வாழ தகுதி இல்லாதவங்க, இவளை கொல்லுங்கடான்னு சொல்ல, பூமியை ரவுடிங்க வளைச்சதுனால போக வழி இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போய் ஒரு காரில் இடிச்சிக்கிறா. திடீர்னு யாரோ ஒரு பலசாலி கார் முன்பக்கமாக ஓங்கி உதைக்க, காரு பின்னாடி லைட்டாக மூவ் ஆக இந்த பூமி அப்படியே சாயிரா. யாரா அந்த ஹீரோன்னு பார்த்தா ககன். பேக்ரவுண்டில் ஒரு பாட்டு, அதாவது மனசை பூட்டி வைக்க முடியாது, ஒரு பார்வை பார்த்தா அது தானாக திறக்கும்னு ஒரு பாட்டு. அதாவது இதுக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா உன்னால் மனசில் பூட்டி வைக்க முடியாதுடா, அதை அழிக்க முடியாதுன்னு சொன்ன டைலாக் ஞாபகத்துக்கு வருது. ஆஸ் யூஷுவல் ரவுடிங்க கூட ஃபைட் பண்ணுறாரு. இன்றைக்கி காப்பாற்றிட்டேடா, நாளைக்கு எங்கள் கையால் அவளை நாங்கள் கொல்லுவோண்டான்னு ரவுடிங்க சபதம் போட்டுட்டு ஓடி போகிறானுங்க. உடனே ககன் சுற்றி இருந்த லேடிஸை பார்த்து கேட்குறாரு, உங்களுக்கு அசிங்கமாக இல்லை, இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒரு பொண்ணுக்கு நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனிதாபம் இல்லையா அப்படின்னு கேட்க, உடனே லேடிஸோ, இல்லை எங்களுக்கு மனிதாபிமானமே இல்லை இவளை பார்க்கும்போது, ஏன்னா இவ கொலை பண்ண பார்த்தவ. ஓ, அவளை பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? ஒரு மனுஷனை அடிக்கவே கைவராத இந்த பொம்பளைங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு மட்டும் பொறுத்துட்டு போகிறதுக்கு மட்டும் பூமாதேவி மாதிரி பொறுமையாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பொம்பளைங்களே ஒரு பொண்ணை புரிஞ்சிக்க முடியாமல் போயிட்டீங்களேம்மா, வெக்கமா இல்லையாம்மா உங்களுக்கு அப்படின்னு கேட்க, உடனே லேடிஸு, அப்படின்னா இவ சரச்சந்திராவை கொலை பண்ண பார்த்தா அப்படின்னு கேட்க, அதை நீங்கள் கண்ணால் பார்த்தீங்களா? இவனுங்க சொல்கிறத நம்பிட்டு உண்மை தெரியாத வரையும் நம்ம யாருமே குற்றம் சாட்டக்கூடாதுமா, போங்கம்மா அப்படின்னு கோவமாக சொல்ல, இது எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்கா ககன. பூமி காரில் ஏறு அப்படின்னு ககன் சொல்ல, ஏன் சார் என்னை காப்பாற்றுனீங்க, நான் உன் எதிரி பொண்ணாச்சே சார், நீங்கள் காப்பாற்றினாலும் உங்களுக்கு பாவம் வந்துடுமே சார், நான் ஏன் சார் வாழணும், யாருக்காக சார் வாழணும், எதிரி பொண்ணை காப்பாற்றினதுக்காக நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் மூவ் பண்ண, ஏன் நில்லு, எங்கே போகிற அப்படின்னு ககன் கேட்க, பூமியும் யாரும் இல்லாதவங்களுக்கு அந்த கடவுளே துணை, அவர் என்னை என்ன செய்ய சொல்கிறாரோ அப்படியே நான் செஞ்சுட்டு போகிறேன், என் கூட வா அப்படின்னு ககன் சொல்ல, நான் எதுக்கு உங்கள் கூட வரணும் அப்படின்னு கேட்க, இப்போ தான் சொன்னிய கடவுளே துணையாக இருப்பார், அந்த கடவுளே என்னை உனக்கு துணையாக அனுப்பியிருக்காருன்னு நினச்சிட்டு என் கூட வா அப்படின்னு கேட்க, உங்கள் அனுதாபமெல்லாம் எனக்கு வேணாம் சார் அப்படின்னு பூமி சொல்ல, ககனோ கையை பிடிச்சி வாலண்டரை இழுத்துட்டு போய் காருக்குள்ளே ஏற்றுறாரு. அபூர்வா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா, இந்த ரவுடிங்க கிட்டேருந்து ஃபோன் வரும்னு சொல்லிட்டு. ரவுடிங்க கால் பண்ணி இந்த மாதிரி யாரோ ஒருத்தன் அவளை காப்பாற்றிட்டு போயிட்டாமா அப்படின்னு சொல்ல ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. உடனே சித்தியோ, கொஞ்சம் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் இனிமே, அந்த பூமிக்கு வாழற காலத்திலே நரகத்தை காட்டினவ நீ, அவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்க நீ அவளை, நாளைக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டு ரிப்போர்ட் வந்துடுச்சுன்னா அவள் உன்னை வச்சு செய்வா. இல்லை சித்தி, அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டே நான் மாற்றுவேன், அவளை ஜெயிலில் தள்ளி அங்கே அவளை தீர்த்து கட்டுவேன், வெளியில் இருந்தால் தானே அப்பப்போ இந்த ககன் காப்பாற்றிட்டு இருக்கான். எனக்கு ஒரு டவுட் அபூர்வா, ஒருவேளை உங்கள் மாமாவை வேறு யாராவது ட்ரை பண்ணியிருப்பாங்களோ கொல்றதுக்கு அப்படின்னு கேட்க, வேறு யாராக இருந்தாலும் அவங்களையும் நான் கொல்லுவேன் சித்தின்னு சொல்கிறா அபூர்வா. வலுக்கட்டாயமாக இழுத்து காரில் போட்டு கூட்டிகிட்டு வந்த ககன் வீட்டுக்கு வந்ததும் கார்ல இருந்து இறங்காமல் அப்படியே பிடிவாதமாக இருக்கா பூமி. திரும்பவும் வலுக்கட்டாயமாக அவளை இழுத்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. போகும்போதே அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே போய் இந்தா அப்படின்னு தள்ளி விடுறாரு பூமியை அம்மா மேலே. சாரதாவோ பாச மழை பொழியிறாங்க பூமி மேலே. பாருங்க ஆண்டி, சந்தையில் பசுமாட்டை இழுத்துட்டு வர்ற மாதிரி என்னை இழுத்துட்டு வராரு அப்படின்னு பூமி சொல்ல, உடனே ககனோ, அதே சந்தையில் கசாப்பு கடைக்காரங்கிட்ட மாட்டின மாட்டை காப்பாற்றி கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லு, இவர் ரொம்ப டேஞ்சரில் இருக்கான்னு சொல்லிட்டு கோவமாக அவர் ரூமுக்கு போயிடுறாரு ககன். இதை கேட்ட சாரதா, யாருமா உன்னை கொலை பண்ண பார்க்கறது அப்படின்னு கேட்க, பூமி எனக்கு தெரியல ஆண்டி, என் அப்பாவை கொலை பண்ண நினைச்சவங்களே என்னையும் கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்ல, உடனே சாரதா, அந்த அபூர்வா கூட இருக்கலாம் இல்லம்மா அப்படின்னு கேட்க, இருக்கலாம் ஆண்டி அப்படின்றா. சரி சரி ஓகே அண்ணி, வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு பூரி சொல்ல, பூமிக்கு ஷாக் ஆகுது. நீங்க 2 பேரும் மட்டும்தான் என்ன உறவா பாக்குறீங்க, ஆனா அவர் மனசுல நான் இல்லையேன்னு சொல்ல, உடனே சாரதா
நக்ஷத்ராவோ, உங்க அப்பா மேலதாம்மா அவனுக்கு கோவம், உன் மேல இல்லம்மா, வாமா சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு சாப்பாடை ஊட்டி விடுறாங்க. இத ககன் மேல இருந்து பாக்குறாரு. இங்க கேபி சோஃபால ரொம்ப டென்ஷனோட உட்காந்துருக்காரு. வெளியில இருந்து வந்த செர்ரி, அப்பா பூமி கிட்ட இருந்து ஏதாவது கால் வந்துச்சா அப்படின்னு கேட்க, இல்லடா அப்படின்றாரு. நானும் எல்லா இடத்துல தேடிட்டேன்ப்பா, அவ கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பூமி கிட்ட இருந்து கால் வருது. கவலைப்படாதீங்க மாமா, நான் உங்க பையன் வீட்டில தான் இருக்கேன். ஆனா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்ல, சரிம்மா சொல்லுன்றாரு. இல்ல பர்சனலா உங்ககிட்ட பேசணும், நான் லொகேஷன் அனுப்புறேன், அங்க வாங்க, நான் பேசணும்னு சொல்றா. ஏபியோட செர்ரி கூட வந்ததை பார்த்த உடனே ஷாக்கான பூமி செர்ரி கிட்ட, நீங்க ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்க, ஏன் நான் வரக்கூடாதான்னு கேட்கிறாரு. கொஞ்சம் நிறுத்துடா, எப்பா பாரு கொஸ்டினை கேட்டு நிற்ப அப்படின்னு கேபி சொல்லிட்டு, நீ என்ன சொல்ல வந்தியோ சொல்லுமான்றாரு. ரவுடிங்க இன்னைக்கு என்னை துரத்திட்டு வந்தாங்க மாமா, என்னை கொலை பண்றதுக்கு. அந்த நேரத்துல உங்க பையன் ககன் தான் வந்து என்னை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்ல, ஐயோ யாரு அப்படின்னு செர்ரி கேட்க, அபூர்வா இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு பூமி சொல்ல, அபூர்வாவா, அவங்க செல்ஃபிஷ் மட்டும்தான், கொலை பண்ற அளவுக்குலாம் போக மாட்டாங்களே அப்படின்னு செர்ரி சொல்ல, ஆமா செர்ரி, நீ தானே சொன்ன செல்ஃபிஷ்ன்னு. அபூர்வா செல்ஃபிஷா இருக்கிறதுனால தான் நான் உண்மையான வாரிசுன்னு அந்த ரிப்போர்ட்ல வந்துச்சுன்னா அபூர்வாக்கு இருக்கிற அதிகாரம் போகும், ஆஸ்தி போகும். அதனால டிஎன்ஏ ரிப்போர்ட்டை மாத்துவாங்க. நான் ககன் கிட்ட ஹெல்ப் கேட்டு இருக்கலாம், ஆனா அவர் என் மேல கோவமா இருக்காரு. அதனால தான் உங்க 2 பேர்கிட்ட கேட்குறேன். நீங்க 2 பேருமே அபூர்வாவை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு பூமி சொல்ல, செர்ரி ஓகே நான் ஃபாலோ பண்றேன்றாரு. ஆக்ரோஷமா தான் ஆபீஸ்க்கு வந்து பியூனை கூட தள்ளி விட்டுட்டு தான் முன்னாடி வந்து நிக்கிற நக்ஷத்ராவை பார்த்து ககன் கேட்கிறாரு, என்ன பார்க்கணும்னா அட்லீஸ்ட் அப்பாயின்மெண்ட் நீ வாங்கி இருக்கணும், அட்லீஸ்ட் டோராவது நாக் பண்ணிட்டு உள்ள வரணும், அந்த மேனஸ் கூட தெரியாம வந்து நிக்கிற, இதனாலேயே நான் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளலாம் தெரியுமா அப்படின்னு கேட்க, உடனே நக்ஷத்ரா, ஓ அப்படியா, அப்ப பூமியை தான் நீ முதல்ல கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளி இருக்கணும். நீ சொன்ன சரத்சந்திரா பொண்ணு என் எனிமி, அவங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, ஞாபகப்படுத்தினதுக்கு தேங்க்ஸ், இந்த பெட்ரோல் செலவு, வழியில போகும்போது கூல் ட்ரிங்க்ஸையும் நீ குடி அப்படின்னு பைசா எடுத்து டேபிள் மேல வைக்கிறாரு. இந்த சில்லறைகளுக்காக நான் வரல, லவ்வுக்காக தான் வந்தேன். பூமி கூட சரத்சந்திரா பொண்ணு தான், அப்படி இருக்கும்போது அவளை ஏன் நீ உன் வீட்டில் வச்சிருக்க அப்படின்னு கேட்க, அவள் உன்ன மாதிரி ராட்சசி ஒன்றும் கிடையாது, என் அம்மாவுக்கு பூமினா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் அவளுக்கு ஷெல்டர் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, வெளியில அவள் உயிருக்கு ஆபத்து, அதனால ஷெல்டர் கொடுத்துருக்கேன். அவள் என் முன்னாள் காதலை கூட, அதுக்காக ஷெல்டர் கொடுத்துருக்கேன். இவ்வளோ கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன்ல உனக்கு, கெட் லாஸ்ட் அப்படின்றார். அதுக்கு நக்ஷத்ராவோ, இங்க பார், இப்போ லவ் இல்லைன்னு சொல்ற, அவ வந்த பிறகு அவ கழுத்துல தாலி கட்ட நினைச்ச உங்க 2 பேரையும் கொளுத்திடுவேன். தாலின்னு ஒன்று கட்டணும்னா அது என் கழுத்தில் மட்டும்தான் நீ கட்டணும், ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்டு அங்கிருந்து எதுவும் பேசாமல் ஃபாஸ்ட்டாக போயிடுறா. அபூர்வா டாக்டரை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் புலம்புறா. அதுக்கப்புறம் டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது சார், பூமி எங்க வீட்டு பொண்ணா இல்லையான்னு கேட்குறா. அதுக்கு டாக்டரோ, இது சீக்ரெட்டான விஷயம் மேடம், இது வெளியில சொல்லக்கூடாது. உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது, உன் அக்கா பொண்ணா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்ல, அதுக்கு அபூர்வாவோ, இருக்காத பின்ன, என் அக்கானா எனக்கு உயிர் சார், அவள் பொண்ணு எங்களுக்கு கிடைச்சானா எனக்கு ரொம்ப சந்தோஷம், என் உயிரை விட மேலா நான் அவளை பார்த்துப்பேன் சார் அப்படின்னு சொல்ல, உடனே டாக்டர், உங்கள் ஆசை நிறைவேறும் மேடம், ஹாப்பியாக வீட்டுக்கு போங்க, உங்கள் வாரிசு கோர்ட்லேருந்து நேராக உங்கள் வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்ல பயங்கர ஷாக் ஆகுது அபூர்வாக்கு. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.